வயிறு நிறையதோ இல்லையோ மனம் நிறையும் நல்லா. கத்தரிக்காயும் கடவா கருவாடும் தான் போட்டு கறி வைக்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தில் எப்படி விழுது வந்திருக்குன்னு பாருங்க வரம்பு நெடுக்க எப்படி போய்கொண்டிருக்கணும், ஒட்டே நேருக்காக்கள் போயிடும். இப்போ நாங்கள் அப்படியே சூடு ஆறாக்கும் முதலே சாப்பிடுவோம் என்ன. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன காணொலி போட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன, வயல்வெளிக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து இதில் வந்து ஒரு பழஞ்சோறு கஞ்சி குடித்தா கூட அவ்வளவு ஒரு இதாக தான் இருக்கும், ஏன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் கனவா கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் நேற்று வந்து யாழ்ப்பாணம் போனேன் ஒரு வேலை அலுவலாய். அப்போ போன இடத்துல வந்து யாழ்ப்பாணம் அந்த கருவாட்டு கடையில் வந்து கணவாய் கருவாடு பண்ணிங்க நான் உண்மையிலேயே கணவாய் கருவாடு நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. கணவாயாக சாப்பிட்ருக்கோமே ஒழிஞ்சு கருவாடாக வாங்கி நாங்கள் சாப்பிட்டதில்லை. அப்போ அதனால வந்து இன்றைக்கு அந்த கனவா கருவாட்டு கறி தான் வைக்க போகிறோம். உண்மையிலுமே வந்து நிறையவே விலை கனவா அந்த கருவாடுகள் வந்து இதுகளை வாங்குற மற்ற கருவாடிலும் பார்க்க ஒப்படைக்க வந்து நிறையவே விலை இருந்தாலும் ஒரு முறை நாங்கள் அதை வாங்கி இருக்கோம் சமைச்சு பார்ப்போமே. நான் கருவாட்டை இருக்கோம் சமைச்சு பார்ப்போம்னு தான் அந்த சுவை கருவாட்டுக்கு எப்படி இருக்குது, அப்படியே கனவா மீனா இருக்கேங்க என்ன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 12 தொடக்கம் 15,000 போகுதுன்னு சொன்னார். 15,000 பண்ணா உண்மையிலுமே அது இப்போ மீனே வந்து 2,000 தாண்டி போகுது. 2,000 கனவாயை பொறுத்த அளவில் 2000 மீன் வந்து 2000 கனவா வந்து 2000 தொடக்கம் 2,500 ரூபா அளவில் போகுது ஒரு கிலோ. ஆனால் ஒரு கிலோ கருவாடு எடுக்கிறேன்டா இப்போ நிறையவே கிலோ போட்டால் தான் கருவாடு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து இப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. அதோட பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்களுக்காக வந்து ஒரு மாபெரும் சேல் ஏன்னா மலிவு விற்பனை நடக்குது. ஸ்ரீ ஆதிஸ் என்ற ஒரு கடையில் வந்து மலிவு விற்பனை நடக்குது. அதுவும் வந்து எதிர்வர 4ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதியில் 5ஆம் தேதியும் நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த கடையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து 11 மணிலேருந்து 7 மணி வரையும் வந்து அந்த மலிவு விற்பனை நடக்குது. அதை விட வந்து கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள், அதோட வந்து ஆபரணங்கள் வந்து சாரி வகையில் இருந்தாலும் சரி, சல்வார்கள், சாரி பிளவுஸுகள் வந்து ரெடிமேட் பிளவுஸுகள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த மேலதிக தகவலுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கீழே வந்து விலாசம் அதோட ஃபோன் நம்பர் போட்டு விடுறோம். 6வது பயன்படுறாக்கள் வந்து போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள கருவாட்டு கடைக்கு தான் வந்திருக்கிறோம். சத்திரச்சந்தியில் இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். எல்லா பக்கமுமே ஃபுல்லாக கருவாடுகள் மரக்கறி எல்லாம் இருக்குது. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. 4,000 ரூபா. அதோட கூட இந்த கருவாட்டு சம்பல்கள், மிளகாய் சம்பல், அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. கூடுதலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். இங்கே எல்லாமே நல்ல கருவாடு. விலையெல்லாம் சரியான கூடவாக இருக்காது. பொதுவாக எல்லா இடமும் விலை கூட தான். இதில் பாருங்க இறால் கருவாடுகள் இருக்குது. என்ன இறால் கருவாடுன்ற விலையிலலாம் கொஞ்சம் கூட. இங்கே பாருங்க 500 கிராம் 4,250 ரூபா. இந்த சின்ன இறால் அங்கே 5,000-6,000 இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணுறது 200 கிராம். இந்தியாவில் ஃபுல்லாக நெத்தடி பில்லியல் போட்டிருக்கு பாருங்கள். கணவாய் கருவாடு கொண்ட போகிறோம். இது கணவாய் கருவாடு இப்போ எவ்வளோ ஐயா போகுது ஒரு கிலோ? பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு ரெண்டுமே 3,360 ரூபா. அப்போ நாங்கள் இது 2 பண்ணி கொண்டு போவோம். அதை விட என்ன மட்டும் சொல்லிக்கொள்ளணும், இடத்துக்கு வந்தோடனே தான் அந்த ஞாபகம் வருது. நாங்கள் வீட்டை இருந்து சுவாசிக்கிற காற்றை விட
இதுல வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு குளிர்மை மற்றது அந்த என்ன சொல்றது பயங்கர வித்தியாசத்தை ஒரு உணரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே. கடும் வெப்பமா இருந்தாலும் கூட 2 நாள் பொறுத்தளவுல வந்து ஒரு மதியத்துக்கு பிறகு மந்தரமா இருக்குது. அதனால வந்து இன்னும் நல்லா இருக்குது. நல்ல குளிர் காற்று தான் இதனால வந்து நல்லா வீசிக்கொண்டிருக்குது. அப்படியே நடந்து தான் நாங்கள் போகிறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கே அதெல்லாம் சமையல் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க ஒன்று எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவி கத்துற சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? அந்த பறவையல்ல குருவியல்ல சத்தம் மட்டும்தான் டிக் டிக் டிக்ன்னு அந்த சிட்டுக்குருவி கத்துறது தான் கூட கேட்குது. அதோட இப்படி வயல்வெளிக்கு சமைக்க வரேன்டா எல்லா பொருட்களும் வந்து எடுத்துக்கொண்டு வரோம். இது வந்து நாங்கள் விறகு இதுகளையும் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். 1-2 விறகுகள் வந்து அதோட வந்து தண்ணியும் வந்து நல்ல தண்ணி வந்து கொண்டு வர வேணுமெண்டாக்கா தண்ணியும் எடுத்துக்கொண்டு வரோம். சமையல தோங்குவோம். பார்த்தீங்களென்றால் இதுதான் இந்த கனவா கருவாடு. 2 கருவாடு தான் இங்கே. 2 கருவாடும் கிட்டத்தட்ட 225 கிராம் இருந்தது. 3325 ரூபாய்க்கிட்ட வந்துருக்குதுண்டா பாருங்க. இந்த 2 கருவாடுமே வந்து 1/4 கிலோவுக்கும் 225 கிராம் 1/4 கிலோவுக்கு குறையத்தான். கருவாடு இது கனவா கருவாடு இறால் கருவாடு எல்லாமே பொதுவில் வந்து விலை கூடத்தான். பொதுவாக கனவாய் மீன் இறால்களும் விலை கூட. ஆனால் வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த கருவாடு இப்போ இதுகளெல்லாம் வந்து கூடுதலாக ஏற்றுமதிக்காக இந்த ஃபுல்லாகவே நீட் பண்ணி ஃபுல்லாக நல்ல வடிவாக துப்புரவு பண்ணி தான் இதுகள் வந்து கொடுக்கினோம். அதனாலேயும் கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு கழிவுகள் எதுவும் இல்லை. இப்போ தோலெல்லாம் முறிச்சு நல்ல நீட்டாக தான் இருக்குது. நல்ல வடிவாக காஞ்சிருக்கு இந்த கருவாடு. அதனால் ஒரு விதத்தில் இந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் இந்த கத்தரிக்காயும் கனவா கருவாடும் தான் போட்டு கறி வைக்க போகிறோம். பொதுவாக வந்து கனவாய்க்கு சில பேர் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறது. ஆனால் கத்தரிக்காய் போட்டு வைங்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதை தான் இன்றைக்கு நாங்கள் வைக்க போகிறோம். முதல் வந்து கத்தரிக்காய் அதோட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சால பார்த்திங்கன்னா கனவாய் எல்லாத்தையும் வந்து கழுவி எடுப்போம். இப்போ கனவா நாங்கள் மீனாக இருக்க வெட்டுறதுக்கு வந்து கத்தி தேவை. கருவாடாக இருக்க வெட்டுறதுக்கு வந்து கத்தி தேவையில்லை. நார்மலாக கத்திரிக்கோளாலேயே அப்படியே வெட்டி கொள்ளலாம். எப்படி இருக்குன்னு பேர் ரொட்டி மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காஞ்சு இந்த சைட் பக்கம் இல்லாமல் இப்படி காஞ்சி போயிருக்கேன். இந்த உள்பக்க தோல் தான் சாடையாக உரிப்படையில். இந்த மேலால் ஒரு வெள்ளை தோல் இருக்கு மேலே அதுதான். இனி நாங்கள் அளவான துண்டுகளாக அப்படி கத்தரிக்கோளாலேயே வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உப்புகள் வந்து சரியான அளவாக தான் போட்டுருக்கோம். ஆக கூடின உப்பு இல்லை. கருவாடுகள வெளியே காட்டிங்களா தலை சுற்றிடும். அதுக்குள்ள உண்மையாக கருவாடுலாம் பயங்கர விலை. உண்மையிலே இருந்தால் என்னத்தினால இந்த மீன் விலை தானே சொல்லி இப்போ பொதுவில் வந்து மீனும் விலை தான். மீன் விலையோடைய கருவாடெல்லாம் சரியான விலை. அதில் பார்க்க இப்போ கணவரால் கருவாடுகள் வந்து இன்னும் இந்த மற்ற கருவாடை ஒப்படைக்க வந்து விலை கூடத்தான். அதோட அந்த இறால் கருவாடை பார்த்தோன்னா அது வந்து கோதெல்லாம் முட்டாச்சு அந்த தனி சதை மட்டும் கிலோ 24,000. கேட்கவே எப்படி இருக்குது. அப்படியே பார்த்தீங்களா இஞ்சால பாருங்க ஆட்டு புள்ளியாக்கள் நின்று நெல் மேயெல்லாம் புல்லு தான் மேயணும். ஏன்னா நெல்லுகள் வந்து பெருசாக ஆடு சாப்பிடாது. சின்ன பயிரில் சாப்பிடும். பெரிய பயிராகினால் அந்த நெல்லில் சுணம் வந்துட்டு இருந்தால் சாப்பிட மாட்டினோம். ஆக்கள் இப்படியே வரம்பால் நடந்து சாப்பிட்டு கொண்டு போயிடும். பாருங்க வரம்பு நட்டுக்கு அப்படி போய்கொண்டிருக்கணும். ஒரே நேருக்கு ஆக்கள் போயிடும். பார்த்தீங்களா கனவா கருவாடுகளை வந்து துண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டேன். அவ்வளவும் அப்படியே மாசி துண்டுகளாக தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இதை கழுவி எடுப்பேன். உப்பு வந்து எங்களுக்கு அளவான இந்த உப்பண்டபடியாக சாதாரண பச்சை தண்ணியிலே வந்து கழுவி கொள்ளலாம். 2 தடவை நாங்கள் அப்படியே கழுவி எடுப்போம். அதோட அங்கே அம்மா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய்
ஒரு தக்காளி பழம். அதோட வந்து இதுக்கு உள்ளி வந்து வெட்டி போட்டுக்கொள்ளலாம் கருவாட்டு கறி என்றபடியாக. அப்போ உள்ளியும் வந்து நிறையவே வெட்டி வச்சிருக்கு. கருவாடும் கத்தரிக்காய். கருவாடெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாங்கள் 3 கத்திரிக்காய் ஒரு அளவான கத்திரிக்காய் வந்து எடுத்துருக்கிறோம். அதையும் சேர்த்து தான் இன்றைக்கு நல்லா அந்த கறி வைக்க போகிறோம். அப்போ கத்திரிக்காயை வந்து வெட்டி எடுப்பேன். இந்த கனவா கருவாடோட போடுறதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து ஓரளவான துண்டுகளை வந்து கொஞ்சம் மொத்த துண்டுகளாக வெட்டணும். என்ன கத்திரிக்காய் அப்படியே வதங்கி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு கரைஞ்சிடும். இனி வந்து நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இதில் வந்து இந்த பெனம் பெண்ணாடைகள் அதுகள் எடுத்து வச்சு மூட்டுறது வந்து சுகம். அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த மண் சட்டிக்கெலாம் இன்றைக்கு கருவாட்டு கறியும் வைக்க போகிறோம். அப்படியே சட்டி சூடாகட்டுக்கு நல்ல காற்று விழுந்து கொண்டு இருக்குதுன்னு. இப்போ சாதுவாக ஒரு வெயில் அரிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணியாக ஆகுது. சட்டி வந்து நல்லாவே சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் எடுத்துருக்கிறோம் வந்து போட்டுக்கொள்ளுவோம். கடுகு அப்படியே வெடித்து கொண்டு வந்துட்டு நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். அதில் வந்து பச்சை மிளகாய் உள்ளியை பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கனவா கறியாக வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் உள்ளியை வந்து நீங்கள் இடித்து போட்டுக்கொள்ளலாம். உள்ளி வந்து அந்த கறிக்கு கூடைக்கு வந்து கூடுதலாக நல்ல வாசமாக இருக்கும். இப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விடுவோம். வதங்கட்டுக்கும் இப்படியே. எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து உள்ளியும் வந்து அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே தக்காளி பழம் அப்படியே சூட்டோட எங்களுக்கு நல்லாவே வதங்கிடும். என்ன செய்ய போகிறோம் என்றால் கழுவி வச்சிருக்கிற கனவா கருவாடுகளை வந்து போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். நான் கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு சட்டி மாதிரி வந்துட்டு தானே இந்த கருவாடு நல்லா அப்படி காஞ்சி போயிருக்கிறது தானே. இப்போ கொஞ்சம் அப்படியே இந்த எண்ணெயில் வதங்கி கொண்டு வரட்டுங்க கருவாடு. இந்த கத்திரிக்காயை இப்போ நாங்கள் முதல் கூட இல்லை கத்திரிக்காய் டக்குன்னு கரைஞ்சிடும். எங்களுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். கனவா அந்த பொரியக்கையோ அந்த ஒரு வெடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்க இப்படி இருக்கு. நல்லாவே நல்லா அப்படியே எண்ணெயில் பொரிஞ்சே வந்துட்டு இப்படியே சாப்பிடலாம். உண்மையிலுமே நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். ஆனால் கனவா மாதிரி வந்துட்டு பாருங்க ஊதிக்கொண்டு அப்படியே அந்த அந்த கனவா மீன் மாதிரி வந்துட்டு தானே கனவா மீன் மாதிரி வந்துட்டு வரும். இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்துக்குவோம். கருவாட்டிலையும் வந்து உப்பு இருக்கும். இருந்தாலும் வந்து நாங்கள் கறியாக தானே வைக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு தேவைங்களுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே கலந்து விடுவோம். கத்திரிக்காயும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கி கொண்டு வரட்டுக்கும். கத்திரிக்காய் வேகமாகவே வதங்கிடும். மூடி விடுவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தில் எப்படி விழுது வந்துருக்குன்னு பாருங்க. இந்த விழுதில் ஆடலாம். சின்ன மரம் பண்ணபடியாக ஆடலாது. பெரிய மரம் என்றால் இதில் ஆடலாம். அந்த பனையோட சேர்ந்து நிற்குது.
கூடுதலாக ஆலமரம் அந்த அரச மரம் எல்லாமே வந்து கூடுதலாக இன்னொரு மரங்களில் தங்கி வாழ்கிறது. இந்த ஆலமரம் கூடுதலாக பெனையில் வந்து வாழ்கிறது பாருங்க. அப்பா வாரேன், தூரத்தை தெரியுது என்ன வாரேன். கனவா வாசம் இப்போதான் வந்திருக்கு போல இருக்கு ஆளுக்கு. சாப்பிட கணக்கா வார. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். கத்திரிக்காய் போட்டது அப்பா அந்த மூடி இறுக்கமாக மூடி இருந்ததല്ലോ திறக்க இந்த மாதிரி இருக்குது. வாசம் பாருங்க இப்படி இருக்கு. அந்த கத்திரிக்காயும் அப்படியே நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே பால் ஒன்றும் முடாமல் இப்படியே சாப்பிடலாம் போல. இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கறியை வந்து ஆக தண்ணியாக வைக்கக்கூடாது, அப்படியே பிரட்டல் கறியாக வைக்க வேணும். அதுக்கு அளவாக வந்து நாங்கள் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோடு வந்து பால் வந்து நல்லா கட்டியாகவே புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து அப்படியே விட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டுக்கும் எங்களுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். பால் விட்டது அப்படியே கொதிச்சு கொண்டு வருதுதானே. இந்த காற்றடிக்கிறபடியே ஒரு பக்கம் அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பழப்புளி கரைச்சி வச்சுருக்கோம். கருவாட்டுக்கு பொதுவாகவே வந்து என்ன கருவாட்டு கறினாலும் பழப்புளி நல்ல கூடுதல் அப்படியே வந்து இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் வந்து விட்டுக்கொள்ளுவோம். நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறோம். அளவான புளியை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கு. இதையும் அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு நல்ல ஒரு பிரட்டல் கறியாக விரட்டுக்கும் உங்களுக்கு. மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். அப்படியே கொதிச்சு நல்லா வத்தி வந்துருக்கு தானே. இப்படி இருக்குன்னு வேறு கருவாட்டு கறிண்டா கருவாட்டு கறி தான். அதுவும் அப்படியே இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா நல்ல விலை கூடின கருவாடு தானே உண்மையிலுமே தான். அப்படியே நல்லா வத்தி வந்துட்டுது. இப்போ நாங்களே வந்து இறக்கி கொள்வோம். ஏன்னா அப்படியே இறக்குவோம். இப்படியே இறக்கி வச்சுட்டு சுட சுட போட்டு சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் அப்படியே சூடு ஆறாக்கும் முதலே சாப்பிடுவோம். ஏன்னா வெள்ளை அரிசி சோறும் கணவாய் கருவாடும் கத்தரிக்காய் கறியும் ரைட். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பிரட்டல். அப்படியே பிரட்டல் குழம்பு இந்த கத்தரிக்காயில எல்லாம் இந்த கணவாயின் அந்த சுவை வந்து அப்படியே இறங்கி இருக்கு. சாப்பிடுவோம். என்ன இப்போ எல்லாரும் சாப்பிட ரெடி ஆகிடுனா நானும் இருந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து கணவாயை சாப்பிடுவோம். கணவாய் கருவாடு நான் முதல் சாப்பிட்டு பாருங்க. கணவாய்க்கும் கருவாட்டுக்கும் கூட வித்தியாசம். அது ஒரு தனி டேஸ்ட். கருவாடு நல்லா காஞ்ச கருவாடுன்றபடியே நல்லா அந்த ஊறி போயிருக்குதானே. நல்லா இருக்குண்ணா. கணவாயை விட நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த கனவா துண்டுகள் வந்து சில அந்த இதுகள் வந்து கொஞ்சம் அந்த தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கும் அப்படியே. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லையோ. இதுக்கு அந்த ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு எனக்குன்னா ஒன்றுமே எதாண்டு தெரியல. எதாவது ஒப்பிடுறேன்னு தெரியல. அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அந்த கத்திரிக்காய் பாருங்க கரைஞ்சே போயிட்டு அப்படியே. மற்ற உப்பளவெல்லாம் அந்த மாதிரி இருக்கு, நல்ல கணக்காக இருக்குண்ணா. உண்மையாக தான். இப்போ நாங்கள் வெள்ளச்சோத்தோடு சாப்பிட்றோம். புட்டண்டாலும் நல்லா இருக்குது. வெள்ளமா புட்டண்டாலும் நல்லா இருக்கும். வேணா கத்திரிக்காய் கரைஞ்சி கனவாயாக மாறிட்டு தானேப்பா.
கணவாய் கருவாடு ஆசைப்பட்டான் தான். ஆனால் அந்த மாதிரி இருக்குது. மற்ற இது அந்த மற்ற கருவாடு மாதிரி அந்த மணங்கள் அதுகள் ஒன்றும் இல்லை. கொண்டு போகிறனாலும் கொண்டு போகிறேன். நல்ல வாசம். மொட்டைக்கு ஒரு கொஞ்சம் மாதிரி இருந்ததோ நல்ல புளி வந்துட்டு. இப்போ நார்மலாக ஒரு 2-3 பேர் இருக்கிற வீடு என்றால் ஒரு கருவாடே காணுமேண்ணா. ஆனால் விலை தான் கொஞ்சம் கூட. கொஞ்சம் இல்லை நிறையவே கூட தான் விலை. அந்த ஒவ்வொரு பொருளின் தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் விலை வந்தாங்களே மாறுபடும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பின்னேற நேரம் இப்போ கொஞ்சம் காத்தடிக்கிறேன் குறைஞ்சிட்டேண்ணே. குறைஞ்சிட்டு அதோட நல்லொரு சாப்பாடு. எங்களடையிலையும் ஆக்கள் அண்டையிலையும் பார்க்கண்டே குறைவு எல்லாம் கொடுக்கலாம். இந்த இடத்துல இருந்து இப்படி சாப்பிட்டாலே அது ஒரு மன நிறைவு தானே. வயிறு நிறைவோ இல்லையோ மன நிறையும் நல்லா. மற்ற வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஏதோ மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைஞ்சி ஏதோ அந்த வேற யோசனை ஒன்றும் பெறாது ஃப்ரீயாகி இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை உண்டு இந்த இடத்துக்கு வந்த. உண்மையாக தான். எனக்கு அன்றைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்தது. வேற நினைவுகள் சிந்தனைகள் அதுகள் ஒன்றும் பெறாது. இருந்தா 10 தடவை கட்டியிருப்பேன் இந்த பேரு பிள்ளைகளோட. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. நீங்களும் கணவாய் கருவாடு கிடைச்சா சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது உண்மையாக. உண்மையிலேயுமே தான் நாங்களும் இன்றைக்கு தான் முதல் தடவையாக கருவாடு வாங்கி சமைச்சிருக்கிறோம். நல்ல ஒரு சுவையாக இருக்குது. விலை தான் அதிகம். ஒருக்கா வண்டாலும் வாங்கி சமைச்சு பாருங்க. என்ன இப்போ நடுகளும் வாங்க எல்லாட்டிக்கும் ஒரு காண்டாலும் எங்களை மாதிரி ஒரு காண்டாலும் வேண்டி சமைச்சு பாருங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.